வணக்கம் மாணவர்களே. நீட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கிர்ச்சாஃப் விதியை பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு கணக்கீடு எளிய முறையில் நாம் எவ்வாறு காணலாம் என்பதை பார்க்க இருக்கிறோம். நம்ம பார்த்தோம், அந்த மின்தடை தொகுப்பில் 50 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருக்குது. அதில் மேலே உள்ள பிரான்ச்சு கீழே உள்ள பிரான்ச் என்னையும் பார்த்தோன்னா உங்களுக்கு பக்கணிப்பில் இருக்கும். அப்போ ஆக மொத்தம் 50 வோல்ட்டுங்கிறது அந்த 1 ஓமுக்கு குறுக்கே 18 வோல்ட்டாகவும் 2 ஓமுக்கு குறுக்கே என்னென்னா உங்களுக்கு 32 வோல்ட்டாகவும் பிரியும் பொழுது 32 வோல்ட்டையும் 18 வோல்ட்டையும் கூட்டினா தான் நமக்கு 50 வோல்ட். ஆக அந்த 50 வோல்ட் என்னென்னா மேலே உள்ள பகுதியில் என்னது 18 வோல்ட்டு அதேமாதிரி 32 வோல்ட்டாக பிரியுது. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 18 வோல்ட்டு பை ஒரு ஓம்னா உங்களுக்கு 18 ஆம்பியர் வரும். இங்கே 32 வோல்ட்டு 2 ஓமுக்கு குறுக்கே 16 ஆம்பியர் என கிடைக்கும். 18 ஆம்பியர் 16 ஆம்பியர். அப்போ 18 ஆம்பியர் மைனஸ் 16 ஆம்பியர் உங்களுக்கு என்னென்னா 2 ஆம்பியர் என சிடி வழியாக செல்லும். அதே போல் தான் கீழே அந்த 50 வோல்ட்டுக்கு இணையான ஒரு பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, மின்தடைகள் தொகுப்பு உள்ள பிரான்ச். அதில் பார்த்தாலும் உங்களுக்கு 3 ஓமுக்கு குறுக்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, அதேமாதிரி 4 ஓமுக்கு கிடைக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கும்போது 4 ஓம் குறுக்கே 32 வோல்ட் இருக்கா. அப்போ இந்த 32 வோல்ட்டு பை 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு 8 ஆம்பியர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3 ஓமுக்கு குறுக்கே அப்படிங்கும்பொழுது 18 வோல்ட்டு. இப்போ 18 வோல்ட்டு பை 3 ஓம் எவ்வளவு, 6 ஆம்பியர். அப்போ 8 ஆம்பியர் மைனஸ் 6 ஆம்பியர் என்னும்போது 2 ஆம்பியர். அப்போ சிடி வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டமானது 2 ஆம்பியர் என்பது கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது. இப்போ இதுலேருந்து நமக்கு என்னென்னா உங்களுக்கு கிர்ச்சாஃப் விதியை என்னென்னா உங்களுக்கு அந்த விதிப்படி கிர்ச்சாஃப் விதிப்படி நம்ம அந்த வோல்டேஜ் ரூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்ளை பண்ணி செகண்ட் ரூல் அதை அப்ளை பண்ணி நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது நீண்ட நேரம் பிடிக்கும். அதில் சின்ன தவறு ஏற்பட்டாலும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த எளிய முறைகளை பயன்படுத்தி எவ்வாறு தீர்வு காண்பது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். நன்றி.